தாவேக்கா வந்து திமுக ஆட்சி மேலே 4 முக்கியமான பிரச்சனைகளை முன் வச்சாங்க அவங்களோட பிரச்சாரத்தில். விஜய் கலந்துக்கிட்ட கூட்டங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆனால் அந்த கூட்டத்திலையும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் இந்த விஷயங்களை பேசாமல் அவர் தவிர்க்கலை. ஒன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது. ரெண்டாவது வாரிசு அரசியல், குடும்பமாக ஒரே குடும்பம் தான் திரும்ப திரும்ப அரசியலை பண்ணிகிட்டு இருக்காங்க, அரசியலில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு. ஊழல் அதிகமாக இருக்குது, போதை புழக்கம் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற இந்த 4 குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. இந்த குற்றச்சாட்டுகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த சைக்கோகிராஃபிக் ப்ரொஃபைலிங் அப்படிங்கிறத பயன்படுத்தினாங்க. ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள், ஒட்டுமொத்தமாக பெண்கள் அப்படின்னு அவங்க குறிவைக்காம யாருக்கெல்லாம் பயம் அதிகமாக இருக்கு, பெற்றோர்கள், பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள், அவங்க சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ்நாடு முழுக்கவே அப்படிதான் இருக்கு, எவ்வளவு குற்றங்கள் நடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண் பிள்ளைகளோட பெற்றோர்களுக்கு அது சம்பந்தமான செய்திகளை மட்டும் அதிகமாக புஷ் பண்ணுறது. அவங்களுக்கு இயல்பாகவே ஒரு பயம் இருக்கும், பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்தை இவங்க தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க நிறுத்தி சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அது எவ்வளோ நேரம் அந்த கண்டென்ட்டை பார்க்குறாங்க, இந்த மாதிரியான கண்டென்ட் அவங்க ரெகுலராக கன்சியூம் பண்ணுறாங்களா அப்படிங்கிற டேட்டாலாம் இருக்குது. லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது. ஆமாம், அவங்களோட அந்த டேட்டாஸை வந்து அவங்க கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. கலெக்ட் பண்ணி அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க அதிகமாக நிறுத்தி பார்க்குறாங்க. இப்போது பெண்கள் சம்மந்தமான, பெண்களோட பாதுகாப்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் அவங்க நிறுத்தி ரொம்ப நேரமாக பார்க்குறாங்க. அந்த வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ இல்லை செய்தியோ பார்க்குறாங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி அவங்களுக்கு பர்சனலைஸ்டாக பெண்கள் சம்மந்தமான குற்றங்கள் ஆங்காங்கே தமிழ்நாட்டில் எங்கேயாவது நடக்கக்கூடிய விஷயங்களை இது உங்களுக்கும் நடக்கலாம், உங்கள் ஃபேமிலியிலையும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரம்.